ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குழம்புக்கு காய் எறிகிறேன். பொதுவாக சில பேர் வலது பக்கம் குண்டான வச்சுக்கிட்டு வலது பக்கம் தான் அரிஞ்சு போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து இடது பக்கம் தான் வந்து எனக்கு வந்து வாட்டம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பணம் என்றான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இடது கையால் தான் எண்ணுவேன் வலது கையில் வச்சுக்கிட்டு. சில பேர் வலது கையில் வச்சுட்டு இடது கையில் பணத்தை வச்சுட்டு வலது கையில் எண்ணுவாங்க. எனக்கு இப்படி தான் எண்ணம் வரும், வராது. அது மாதிரி மாவு அரைக்கும் போது குலகல் அரைக்கும் போது இப்படி இடது பக்கமாக சுற்றுவேன். எல்லோரும் வலது பக்கம் சுற்றுவாங்க, நான் இடது பக்கமாக சுற்றுவேன். தண்ணி வந்து இடது பக்கம் தூக்குவேன், வலது பக்கமும் நான் தண்ணி தூக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டிங் எழுதும்போது எப்படின்னா 2 கையாலையும் எழுதுவேன். வலது கை எழுதிட்டு வலிக்குதுன்னு சொன்னாக்கா இடது கையாலையும் எழுதுவேன். கொஞ்சம் ஓரளவு எழுத்து வித்தியாசம் வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எழுதி. நான் இடது கையால் எழுதுகிற பழக்கத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எப்படி அறிவீங்க? பொதுவாக எந்த கையில்? இப்போ நான் வந்து வலது கையில் ஜாமானை வச்சுட்டு பொருளை வச்சுக்கிட்டு முட்டைக்கோசை வச்சுக்கிட்டு இடது கையில் செத்தி இப்படி எடுத்து குண்டானில் போடுறேன். நீங்களும் இந்த பழக்கம் தானா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது சரியானதா தவறானதா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் போடுங்க. நான் எப்படி செய்வேன், நீங்கள் வந்து எப்படி வலது கையால் போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட் போடுங்க. ஆனால் நீங்கள் போட்டாலுமே நான் இதை மாற்றிக்க போகிறதில்ல. ஏன்னா இது சிறு பிள்ளையிலேருந்து வர்ற பழக்கம். பொதுவாக வந்து எனக்கு வந்து இடர்காலி அப்படிங்கிற அந்த பழக்கம் இருக்குது. என்ன இடர்காலி அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் ஒரு சயின்டிஃபிக்கல் இருக்குது. ஃபிசியோதெரப்பிங்க வந்து மேக்ஸிமம் இதை கண்டுபிடிப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த 8 கட்டம் போட்டு நொண்டி விளையாடுவோம், தெரியுங்களா? அதை போல் நீங்கள் 8 கட்டம் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 கட்டம், ஒரு அகலமாக ஒரு 1 அடி 2 அடிக்கு ஒரு கோடை போட்டுட்டு அந்த 2 அடியில் வந்து நெடுக்க வந்து இப்படி இந்த வாட்டத்துலேயும் கோடு போட்டுடுங்க. கோடு போட்டுட்டு நீங்கள் நடக்கும்பொழுது உங்கள் வலது கால் முதல்ல அந்த கோட்டை கிராஸ் பண்ணுதான், உங்கள் இடது கால் கோட்டை கிராஸ் பண்ணுதான்னு சொல்லிட்டு நீங்கள் எதேச்சியாக கவனிக்கணும். அதாவது கோடு போட்டிருக்காங்க, இதை நம்ம வலது காலால் கிராஸ் பண்ணணும்னு நினச்சி செய்யக்கூடாது, இயல்பாக செய்யணும். எனக்கு தெரியாது. ஒரு தாட்டி ஃபிசியோதெரப்பி சார் வந்து நான் போயிருந்தப்போ வந்து சட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. நிறைய நம்ம பாத்ரூம் கதவுங்களுக்கு பின்னாடி சட்டம் அடிக்க வந்தீங்கன்னா அந்த மாதிரி அடித்து ஒரு 7-8 சட்டம் அடித்து அப்படியே படுக்க வச்சார் அந்த ஃப்ரேமை. அது ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அலுமினியத்தில், வெயிட்லெஸ்ஸாக. அந்த ஃப்ரேமை போட்டுட்டு மேடம் இந்த ஃப்ரேமை தாண்டிட்டு இந்தாண்ட வாங்கன்னு சொல்லும்பொழுது நான் எல்லாமே வந்து இடது காலை எடுத்து வச்சு தான் முன்னாடி தாண்டினேன். அப்போ தான் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு இது தெரியாது. அப்போ தான் அவர் சொன்னார், மேடம் உங்களுக்கு இடது கால் தான் பழக்கம் இருக்குது, இடர்கால் பழக்கம், வலது கால் வந்து முன்னாடி வரல அப்படின்னு சொன்னார். சார் நான் இதில் என்ன சார் ஏதாவது தரித்திரியமா அப்படின்னு சொன்னால், இல்லை மேடம் இடது காலை எடுத்து வைக்கிறது அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொன்னார். இதை பற்றி உங்கள் அனுபவம் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஆனால் நான் பெரிய கோயிலுக்கு பழமலைநாதரை தரிசிக்க போனால் மட்டும் எந்த இடது கால் பழக்கம் இருந்தாலும் சரி, முதல்ல வலது காலை தான் உள்ள கோயில் உள்ளார நான் தாண்டுவேன். ஏன்னா கோயில் உள்ளார இடது கால் நம்ம பழக்கத்தெல்லாம் மாற்றிக்கணும். கோயில் உள்ளார போனால் நான் ஆன்ஸ் போடுவேன்னா கோயில் உள்ளார போய் ஆன்ஸ் போட முடியாது. நான் சிகரெட் பிடிப்பேனா கிடையாது. நான் கள்ளத்தொடர்புக்காரனோட அங்கங்கே சுற்றுறேன்னா கோயில் உள்ளார போகும்போது புனிதத்தன்மையோடு போகணும், முறையோடு போகணும். அதுக்காக நான் வலது காலை தான் எடுத்துக்குள்ளே வச்சு போம்பேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தாண்டுறது. எனக்கு இப்போ தான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ்.